தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. டீசல் விலை உயர்வு, லாரி வாடகை அதிகரிப்பு மற்றும் மூலப்பொருட்களின் விலை உயர்ந்துள்ளதால் நடப்பாண்டு பட்டாசு விலை 25% வரை உயரக்கூடும் என பட்டாசு உற்பத்தியாளர்கள் தெரிவித்துள்ளனர். கடந்த தீபாவளி திருநாளுக்கு பிறகு உற்பத்தி பணிகள் நடைபெற்று வந்தாலும் கையிருப்பில் உள்ள பட்டாசு ரகங்களை விற்பனை செய்ய முடியாமல் திக்குமுக்காடி வருகின்றன. வட மாநிலங்களில் திருமண சீசன் மந்தமாக இருந்ததால் பட்டாசு விற்பனை எதிர்பார்த்த அளவில் நடைபெறவில்லை என உற்பத்தியாளர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். போர் பதற்றத்தால் கச்சா எண்ணெய் விலை உயர்ந்து பட்டாசு தயாரிப்புக்கு தேவையான முக்கிய மூலப்பொருட்களின் விலையும் அதிகரித்துள்ளது. மேலும் டீசல் விலை உயர்வை தொடர்ந்து லாரி வாடகையை உயர்த்தியுள்ளதாக லாரி உரிமையாளர்கள் சம்மேளனம் அறிவித்துள்ளது. இதனால் உற்பத்தி மற்றும் போக்குவரத்து செலவுகள் அதிகரித்துள்ள நிலையில் 2025ஆம் ஆண்டுடன் ஒப்பிடும்போது 2026 தீபாவளி பட்டாசுகளின் விலை 25% வரை உயர வாய்ப்புள்ளதாக உற்பத்தியாளர்கள் தெரிவித்துள்ளனர். போர் பதற்றத்தின் காரணமாக அனைத்து மூலப்பொருட்களின் விலையும் 50%லிருந்து 60% விலை உயர்வு காரணமாக பட்டாசு விலை ஏற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலையில் தற்போது உற்பத்தியாளர்களாகிய நாங்கள் உள்ளோம். லாரி சம்மேளனம் 25% லாரி வாடகை உயர்வு அதிகரிப்பின் காரணமாகவும் பட்டாசு விலை உயர்வு என்பது தவிர்க்க முடியாத ஒன்றாக உள்ளது. சென்ற ஆண்டு ரூபாய் 100க்கு விற்பனை செய்த பட்டாசு இந்த ஆண்டு ரூபாய் 125, அதாவது 25% விலை கூடுதலில் விற்பனை செய்தால் மட்டுமே கட்டுப்படியாகக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. ஆனால் பட்டாசு நுகர்வு கொள்முதல் கம்மியாக உள்ள காரணத்தினால் தற்போது பட்டாசு தேக்கமடைந்து வியாபாரம் மந்தமான சூழ்நிலை உள்ளது. தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.